பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா, எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் என்னவே பிறந்தார் இறைவன், இவரே பெருமா மற்ற பேரல்ல வெப்புமான், இவரே பெருமா பல பிடித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி, பல பிடித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி, ஏ குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமா மற்ற பேரல்ல வெப்புமான், இவரே பெருமா. குருடர்களுக்கு உதவும் விழியா, பாவ கருணையினுள்ளே நீக்கும் மொழியா, குருடர்களுக்கு உதவும் விழியா, பாவ கருணையினுள்ளே நீக்கும் மொழியா, ஏ குலத்துக்கு ஜீவன் வாசல் வழியா, இவரே பெருமா மற்ற பேரல்ல வெப்புமான், இவரே பெருமா. இடம் கொடுத்து அறியா, வேறு பாவமில்லையாவும் எதிரியா, கவலைக்கிடம் கொடுத்து அறியா, வேறு பாவமில்லையாவும் எதிரியா, ஏப்பு வல்ல மீது நமக்குரியா, இவரே பெருமா அந்த பேரல்ல வெப்புமான், இவரே பெருமா. பலப்பிடி தீர்க்கிற பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கிற உபகாரி, எந்த குலத்துக்கு நல்ல உபகாரி. குருடர்களுக்கு யோபு சொல்றார், நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். எனக்கு அன்பானே, அவர் குருடர்களுக்கு ஒரு விழியாய் இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 42:16 பார்க்கிறோம், அறியாத வழியிலே நடத்துவேன், குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன், தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். குருடர்களுக்கு உதவும் விடியாம். யாத்திராகமம் 4:11 மோசேக்கு சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அதே யோவான் 9 சொல்றாரு, இவன் இப்படி இருப்பதற்கு இவன் செய்த பாவத்தினால் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி வைத்திருக்கிறார். குருடர்களுக்கு உதவும் விழியாம், பாவ கருணை இழலை நீக்கும் ஒளியாம், எக்குலத்திற்கும் ஜீவ வாசல் வழியாம்.
பிறந்தார் இறைவன். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவரை கூட புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் இருந்தான். ஏன்னா கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி மீதியானியர் வந்து படையெடுத்து திரளாக படுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா காசாவுக்கு அடிக்கடி வருவாங்க, வந்து விளைச்சலை ஒன்றும் இல்லாமல் அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. இவங்க பாடுபட்டு உழைச்சி வச்சுருப்பாங்க. திடீர்னு மீதியானியர் வருவாங்க, ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சொல்கிறார். அதுக்கு தரிசனமான ஒரு தூதன் பேசுகிறான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிற ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, நல்ல கவனிங்க, அவனை பார்த்து சொல்றார். இவன் பயந்து போய் என்ன செய்யறான்? ஆலைக்கு பக்கத்தில் வந்தா அள்ளிட்டு உள்ள ஓடி போயிடலாம். பயந்து உட்கார்ந்து போராடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயின் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால். இதெல்லாம் ஏன் சம்பவிக்குது? கர்த்தர் நம்ம மட்டும் விளையிட்டாரா? அவர் யாருங்கிறத புரியலையே. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவே மாட்டார். உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு பதில் கொடுப்பார். கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவர் இயேசு ராஜா. இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, துருக்கம் உள்ளவரே, நீதிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. எனக்கு அன்பானவர்களே, அவர் யாருங்கிறது தெரியலையே.
கர்த்தருடைய தூதனானவர் இவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். ஆனா இவன் அவரை புரிஞ்சுக்கிட்டானா? இல்ல. இவனுக்கு தெரியல. இவன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுமானே. கர்த்தர் இவங்களோட இல்லாமலா இருந்தாரு? அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தர் இவங்களோட ஏன் இல்ல? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினாலே அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். சும்மாவை கொடுக்கிறாரு? பொல்லாத நடந்ததுனால தான் நியாயாதிபதிகள் மாறி மாறி வந்தான். கொஞ்சம் மனம் மாறுவான், அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவான். அதனால மீதியானியர் கையில் 7 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 7 வருஷம் ஒப்பு கொடுத்தார். அவங்க என்ன செய்வாங்களா? 2ஆம் வசனத்தை அப்படி வாசிங்க. 6ஆம் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது இல்ல நடக்கும். இஸ்ரவேலர்கள் விதை விதைச்சு கஷ்டப்பட்டு உழுது பண்படுத்தி விதை விதைச்சு வச்சிருப்பான். மீதியானியர் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை ஆகிலும் வைக்காதே போவான். எல்லாத்தையும் கொண்டு போயிடும். ஏன்னா கர்த்தருக்கு போலது. ஏன்னா கர்த்தர் உன் வீட்டை காவாராகி அதை காக்கிறவனுடைய காவல் மறந்துடக்கூடாது. சங்கீதம் 127 வாசிக்கிறோம், கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் உன் வீட்டை நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது. இவன் எத்தனை காவல் காத்தாலும் கர்த்தர் காக்கணும். ஏன்னா அவர் என்ன செய்வார்? இஸ்ரவேலை காக்கிறவர். உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்ம பார்த்து சொல்லிருக்க, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலையில நீ நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யும்? ஏன்னா உனக்கு ஈடாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். ஆண்டோடைய புரிதலை நம்ம புரிந்து கொள்றது இல்லைங்க. இந்த கிதியோனும் அப்படிதான். கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் இருக்கல? பொல்லாப்ப செஞ்சாச்சு. இவன் பாடுபடுறான், விதைக்கிறான். ஆனால் மீதியானியர் வந்து என்ன செய்கிறாங்க? ஒன்று விடாமல் அள்ளிட்டு போயிடான். அந்த சூழ்நிலை தான் இந்த கிதியோன் ஆலைக்கு சமீபத்தில் உட்கார்ந்து தனக்கு ஆகாரமாவது மிஞ்சட்டும், சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்காக கோதுமையை போராடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவன் கேட்குறான், கர்த்தர் எங்களோட இருக்காரா? இருந்தா ஏன் ஐயா இவ்வளவு பிரச்சனை வருது? நாம் அவர் யாருங்கிறத புரிஞ்சு கொள்ளலைங்க. அவர் நமக்கு காக்கும் தேவன். யோபுவின் வீட்டை சுற்றி வேலி அடைத்திருந்தார். சத்துருவே சொல்றான், நீர் அவனையும்
அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது. சத்துரு சாட்சி சொல்றான். அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன். ஏன்னா நமக்கு துணை நிற்கிறவர். எப்படி துணை நிற்கிறார்? ஏசாயா 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? அழகா நம்ம பாடுவோம். பயப்படாதே வல்ல கரத்தாலே பாதுகாப்பே எல்தாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்ல கரத்தாலே பாதுகாப்பே எல்தாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினா, பாசமின் மேல் நீ வைத்ததினா, பலிக்க இயலாத வருமென்னை எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததானே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே உரைத்ததானே ஸ்தோத்திரம். நீரறியா புவிதனிலே, நீரறியா இந்த புவிதனிலே எல் தலை முடியும் நீரானே. எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா எல்லை நடத்தும். எனக்கு அன்பானவர்களே, அவர் காக்கும் தேவன் ஐயா. இவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்கூட தான்ப்பா இருக்காரு. இவன் நான் எங்கிட்ட இருந்தா இப்படியெல்லாம் சம்பவிக்கா. சொல்றவர் யாருன்னு தெரிஞ்சுக்கல. அவன் கேட்குறான் பாருங்க, இன்னும் வாசிங்க. அவர் சொல்றார், கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகளெல்லாம் சம்பவிப்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. நான் இந்த ஊர்லேயே எளிய குடும்பம், இருக்கிறதுலே ஏழையான ஆள், எங்களை போயா? அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான். அவர் திரும்ப உறுதிப்படுத்தினார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. யார் அனுப்புறா? யார் அவரு? வீறு கொண்டிடும் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் உண்டு சொல்கிறார். வீறு கொண்டிடும் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் உண்டு சொல்கிறார். தீபதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, தீபதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏத்தி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா, எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏத்தி
பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா. எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. அனுப்புறவர் யாரு? மோசேட்ட சொன்னார், நீ போய் கொச்சியை பிடிச்சிக்கிட்டு மேலே நில்லுனார். வெற்றியை கொடுக்கலையா? மோசேட்ட சொன்னார், நீ உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். அதை பிடிச்சிட்டு போய் மலை உச்சியில் நில்லு. யோசுவா இங்கே யுத்தம் பண்ணட்டும், நீ கைகளை உயர்த்தி பிடினார். கைகளை தான் உயர்த்தி பிடிச்சான். இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்த யாரு? அமலேக்கியர் வழிமறித்தார். ஆனால் அந்த அமலேக்கை முறியடிக்க கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய ஆயுதமாக கொடுத்தாரு. அவன் கையில் அந்த கோல் தான். நம்மோட இருக்கிறவர் யாருங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோமா? நம்மோட இருக்கிறவர் யாரு? வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம்னா ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம்னா ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக வரவிடுவே, எப்போதும் சுவை தருவே. வல்லமையில் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத வரட்டி வேண்டே. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோன் அவரை புரிஞ்சு கொள்ளல. சொல்கிறவர் யாரும் தெரியல. அவன் கேட்டான், ஐயா நீர் தானே, அப்போ நான் கொண்டு வர அப்பத்தை சாப்பிடுனா. அவன் போய் கொண்டு வர வரைக்கும் நீ வா உட்கார்ந்துருப்பேன்னு உட்கார்ந்துருந்து அடையாளத்தையும் காட்டினார். அக்கினி ஜுவாலை வழியாக ஏறி போனார். அப்போ தான் அவனுக்கு விளங்குச்சு, ஐயோ கர்த்தருடைய தூதனானவர் என் கண்கள் கண்டதே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு சமாதானப்பா, நீ சாவதில்லைன்னார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரை புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆண்டவர் புரிந்திருக்கிறார். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு கூட பயன்படுத்தக்கூடியவர் அவர். நமக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டா, ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டார்னு சொல்கிறீங்களே. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களை ஆண்டவர் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கார், என்ன எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கார், நாம் ஆண்டவர் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கோம். வி ஹவ் டு அனலைஸ். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் பரவசம் அடைகிறீங்க. அது மட்டும் இல்லை, அநேகர் ஆச்சரியப்படுறீங்க. ஒன்றும் கிடையாது, கழுதையை கொண்டு பேச வச்ச கர்த்தர் ஏதோ அந்த கண்ணீரை அவனை கொண்டு பேச வச்சுருக்கார், அவ்வளோதான். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் ப்ரோக்ராமை தாங்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. 30 நாள் இந்த நிகழ்ச்சி வருது. ஒவ்வொரு நாளும் வரணும்னா 5000 ரூபா செலவு பண்ணணும். சும்மா வராது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு போ அல்லது அனுப்புன்னு ஆண்டவர் சொன்னாரே. ஒருவேளை உங்களுக்கு தாகம் இருந்தால் நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்களோட 2 பார்வையற்ற மக்கள் சபை மதுரையிலே திருநெல்வேலி இருக்குது. நீங்கள் வந்தால் பார்க்கலாம், தாராளமாக வரலாம். வரும்போது ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நானே உங்களை நின்று கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டு திருப்பி உங்களை ட்ரெயினில் பஸ்ஸில் எதில் வந்தீங்களோ அந்த இடத்துல இறக்கி விடுற வரைக்கும் கூட இருப்பேன். பாருங்கள், அப்புறம் செய்யுங்க. ஏதோ தூரத்திற்கு சொல்கிறதுக்காக நீங்கள் நம்முடன் அவசியமே கிடையாது. வாங்க, திருநெல்வேலிக்கு வரீங்களா வாங்க, ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு ஆராதனை இருக்குது. மதுரைக்கு வரீங்களா, ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆராதனை இருக்குது. வந்து பாருங்கள். எத்தனையோ காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கு.
2 ஆலயத்திலையும் நான் சாப்பிடாம கூட அனுப்புறது கிடையாது. திருநெல்வேலியில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் 4000 ரூபா 16,000 ரூபா செலவழிக்கணும். எதுக்கு பிரதர்? கூட்டத்துக்கா? இல்லைம்மா, 2 கண்ணும் தெரியாதவங்க இவங்களை அப்படி வான்னு சொல்லி அலைய விடுறதில் 15 கிலோமீட்டர் 2 பஸ்ஸும் மாறி வரணும். இவங்களுக்கு யார் பஸ் நம்பர் பார்த்து சொல்லுவா? ஒருத்தர் சொல்லுவாங்க கடைசியில், ஐயோ இப்போ தானே போச்சு மறந்துட்டேனேன்றுவாங்க. அந்த இடத்துக்கு அடிக்கடி பஸ்ஸும் கிடையாது. அதனால் வேன் வச்சு கூட்டு போகிறோம். மாதம் 16,000 ரூபா. கர்த்தர் யாரை கொண்டாவது ஒரு வேனை வச்சார்னா இந்த ஊழியத்துக்கு வாரம் 16,000 ரூபா, கிட்டத்தட்ட மாதம் 16,000 ரூபா தாங்கிறதா. அது இந்த கிறிஸ்மஸ் காலம், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாயில் நல்ல உணவு கொடுக்க, புது வருஷம் ஆறாவது நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க கர்த்தர் ஏவினால் உதவலாம். எப்படி? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, இதில் ஒருவேளை நான் கணக்கு வைக்கணும், இல்லை சுவிசேஷப்படி கொடுக்கணும், ஒருவேளை இந்த சமூக சேவைகளை கொடுக்கணும், இப்படி தனித்தனியாக விரும்புகிறவங்களும் இருப்பீங்க. இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்மை புரிந்து கொண்டிருக்கிறோமா? நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இருதயங்களை, உள்ளிந்திரியங்களை கூட நீர் ஆராய்கிறீர் சுவாமி. நாங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது உம்முடைய அன்பை விட்டு விலகி விடாதபடிக்கு உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற தன்மையைத்தார். மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்து இந்த பூமியில மனிதனுக்காக மனித வடிவில இறங்கி வந்த என் தெய்வமாகிய இயேசுவே, உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, விவேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பார்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கையிலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ பேசலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிற தகப்பன் தாய்க்காய் ஜெபிக்கிறேன். கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காதபடிக்கு காது கேட்காத பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளையிலிருந்தே நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்குதே, இந்த பிள்ளையும் ஒரு நாள் வளருமா என்று எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மாத்திரையும் மருந்தும் கையுமாய் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் அன்பு பிரசவ சமயத்தில் இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தருளும், கரம் பற்றி நடத்தும். கண்ணீரை காண்கிற தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.